நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவின் அழைப்பை கேட்டு உடனே சென்ற சீடரே, இறை நற்செய்தியை உலகெங்கும் விதைத்த தூதரே, துன்பத்திலும் துணிவோடு கிறிஸ்துவுக்கு சாட்சியான வீரரே, எங்களிடையே புனிதராய் நலமருளும் உமது நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அருட்பணி எஸ். ஜேம்ஸ் செல்வநாதன், அருட்பணி எஸ். அந்தோணி பவுல்ராஜ் மற்றும் பங்குத்தந்தை அவர்களையும், இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் புனித மோட்சராக்கினி, புனித அருளானந்தர் அன்பியங்கள் மற்றும் வின்சென்ட் பவுல் சபை சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இயேசுவின் நெருங்கிய சீடர்களில் ஒருவராக இருந்த
புனித சந்தியாகப்பர் ஆண்டவரோடு நெருக்கமான ஜெப வாழ்வை கொண்டிருந்தார். அந்த ஜெபத்தின் வலிமையிலாலே அவர் தன் வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணித்து நற்செய்தியை தைரியமாக அறிவித்தார். இறுதியில் தன் இரத்தத்தையே சிந்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறினார். செபம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது இறைவனோடு நம்மை இணைக்கும் உயிரோட்டமான உறவாகும். நாம் செபத்தில் நிலைத்திருக்கும்போது இறைவன் நமக்கு ஞானத்தையும் துணிவையும் அருள்கிறார். அந்த அருளால் நம் குடும்பங்களில், பணியிடங்களில், சமூகத்தில் அன்பு, நேர்மை மற்றும் விசுவாசத்தின் சாட்சிகளாக வாழ முடியும். புனித சந்தியாகப்பரின் முன்மாதிரியை பின்பற்றி செபத்தின் மூலம் வலிமை பெற்று கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாக வாழ இத்திருப்பலியில் இறையருளை வேண்டுவோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, பொன்விழா ஆண்டின் திருவிழாவின் 6ஆம் நாள் நவநாளை கொண்டாட இங்கு நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் ஜேம்ஸ் செல்வநாதன் மற்றும் ஆண்டனி பால்ராஜ், இந்த அருள் தந்தையர்களை நம் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நாம் கரம் தட்டி அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியிலே தந்தையர்களுடைய கருத்துக்களுக்காக, உடல் நலனுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு ஜெபத்தில் வலிமை பெற்று சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபம் என்பது நம்மையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கின்றது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்ற நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு ஏற்ப நாம் நம்மளுடைய வாழ்வில் நலமோடு வளமோடு இருக்க வேண்டும். இந்த சமூகத்தில் நாம் நல்ல நபர்களாக இருக்க வேண்டும். இன்னுமாக இந்த சமூகத்தில் நம் ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற நிறைய நற்செயல்களை நாம் செய்ய வேண்டும். இன்னும் அவருடைய திருவுளப்படி நாம் நடக்க வேண்டும் என்றால் அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அவர் நமக்கு தருகின்ற ஆற்றலை நாம் அபரிமிதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஜெபம் என்பது அடிப்படையில் நமக்கான ஒரு நல்ல ஒரு கருவியாக இருக்கின்றது. எனவே ஜெபத்தினால் கடவுளுடைய மனதையும் மாற்ற முடியும். கடவுள் நம் மீது வர இருக்கின்ற அல்லது தர இருக்கின்ற அந்த தண்டனையையும் அவருடைய அந்த மனதில் நாம் மாற்ற முடியும் என்பதை விவிலியங்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன. எனவே நம்முடைய வாழ்வில் ஜெபத்தில் நாம் ஆண்டவரோடு இணைந்து வலிமை பெற்று அவருக்கு உகந்த சாட்சிகளாக வாழ்வதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற புனித மோட்சராக்கினி மாதா அன்பியத்தினர், புனித அருளானந்தர் அன்பியத்தினர் மற்றும் வின்சென்ட் தேவ் பவுல் சபையினர் இவர்களுடைய கருத்துகளுக்காக, தேவைகளுக்காக இந்த வழியில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். இன்னும் நம்மளுடைய மனதில் இருக்கின்ற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், இந்த சந்தியாகப்பர் 50ஆம் ஆண்டு பொன்விழா திருவிழாவிலே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு இந்த திருத்தலம் வந்து நம்முடைய மனதில் இருக்கின்ற அந்த விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, நன்றியறிதல்களை, நம்முடைய எதிர்காலத்திற்கான நல்லதொரு வழிகாட்டுதலை என இப்படியாக தொடர்ந்து நாம் முன்வைக்கின்ற நம்முடைய வேண்டுதல்களையும் இந்த பலிபீடம் கொண்டு வந்து இந்த சந்தியாகப்பர் அன்பு கரங்களில் நம் தேவைகளை நாம் ஒப்பு கொடுத்து இந்த பலியில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, மகிமையோடு விளங்கும் புனித சந்தியாகப்பரின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மானைத்திற்கும் நல்ல சுகத்தையும் இவ்வுலக வாழ்வில் துன்பங்களிலிருந்து விடுதலையையும் மறுவுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் தந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் 3 முக்கியமான செய்திகளை நாம் காண்கிறோம். முதலில் ஆபிரகாம் இறைவனுடன் நம்பிக்கையுடனும் தாழ்மையுடனும் உரையாடுகிறார். இரண்டாவதாக பிறருக்காக மன்றாடும் பரிந்துரை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை இந்நிகழ்வு எடுத்துக்காட்டுகிறது. மூன்றாவதாக நீதிமான்களின் நலனுக்காக பாவிகளையும் மன்னிக்க தயாராக இருக்கும் இறைவனின் எல்லையற்ற இரக்கத்தையும் கருணையையும் வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு இறைவனின் நீதி, இரக்கம் மற்றும் மனிதருக்கான அன்பை உணர்த்தும் வாசக வரிகளுக்கு செவி கொடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 22 முதல் 33 வரை. அப்பொழுது அம்மனிதர்கள் அவ்விடத்தை விட்டுவிட்டு சோதமை நோக்கி சென்றார்கள். அபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். அபிரகாம் அவரை அணுகி, தீயவரோடு நேர்மையாளரையும் சேர்த்து அழுத்தி விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நேர்மையாளர்கள் இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நேர்மையாளரை முன்னிலைத்து அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ?
தீயவரோடு நேர்மையாளரையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நேர்மையாளரையும் தீயவரையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டுமென்றால் அதற்கு ஆண்டவர், நான் சோதாம் நகரில் 50 நேர்மையாளர்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு அவ்விடம் முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச தொடங்கிவிட்டேன். ஒருவேளை 50 நேர்மையாளர்களை 5 பேர் குறைவாக இருக்கலாம். 5 பேர் குறைவாக முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் பேச தொடங்கி, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், 40 நேர்மையாளரின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமுடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரை காணப்பட்டால் என அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரை, உம்மோடு அடியேன் துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரை காணப்பட்டால் என அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரை, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு முறை என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர், 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். அபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். அபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பிவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்பிடுவார். பரிசுத்த ஆவியாலே அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன்
அவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 18 முதல் 8 சொற்றொடர்கள். திருத்தூதர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், அந்த நேர்மையற்ற நடுவர் சொன்னதை கேளுங்கள். அப்படியானால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஜெபத்தில் வலிமை பெற்று சாட்சிகளாய் வாழ்வோம் என்கிற கருப்பொருளில் சிந்திக்க இன்றைய நாள் வழிபாடு நம்மை அன்போடு அழைக்கின்றது. ஜெபம் செய்கின்றோம், நமக்கு தெரியும். ஜெபத்தை பற்றி நமக்கு தெரியாதா? எவ்வளவோ முறை எங்கெங்கோ நாம் ஜெபித்திருக்கிறோம். எந்தெந்த ஆலயங்களெல்லாம் பிரசித்தி பெற்றிருக்கிறதோ அந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று நாம் வேண்டுதல் செய்திருக்கிறோம். நமக்கும் வேண்டுதலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நாம் எப்பொழுதெல்லாம் வழக்கமாக ஜெபம் செய்வோம்? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். எஸ், ஜெபம் நாம் எப்பொழுதெல்லாம் செய்வோம்? ஜெபம் காலையில் எழுதும்போது செய்வோம், அப்புறம் நைட்டு தூங்கும்போது செய்வோம், மீதி நேரம் பூரா ரெஸ்ட். அவ்வளோதான், ப்ரேயருக்கு ரெஸ்ட். அப்படி தானே? அப்படித்தான். ஒரு முறை என்னுடைய மறைக்கல்வி மாணவர், அவனை பார்த்து கேட்டேன், டேய் ஜெபம்லாம் பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்டேன். பண்ணுவேன் ஃபாதர். எப்போப்படா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். எக்ஸாம் முன்னாடி பண்ணுவேன் ஃபாதர், ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணுவேன் ஃபாதர், 3வது ப்ராக்ரஸ் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணுவேன் ஃபாதர் அப்படி சொல்லி சொன்னான். பல நேரங்களில் இது உண்மையும் கூட. அது கல்லூரி அல்லது பள்ளி மாணவர்கள் என்று சொல்லுகிற பொழுது இதுதான் சூழல். ஒருவேளை நமக்கு என்று சொன்னால் நாம் எப்படி ஜெபம் செய்கின்றோம்? இதே போல தான் ஒரு பெரியவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க, எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். சாமி ஒன்றும் இல்லை, பிரச்சனை சின்னதுன்னா 5 நிமிஷம் தான் ப்ரேயர் பண்ணுவேன், பிரச்சனை கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 50 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படி சொல்லி சொல்லுவாள். பிரிய மாணவர்களே, ஒரு என்னுடைய ஆலயத்தில் பங்கு ஆலயத்தில் ஒரு அதிகமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நடுத்தர வயது மிக்க ஒரு பெண். நான் கேட்டேன், என்னக்கா இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, என்னக்கா என்ன விசேஷக்கா, எதுவும் கஷ்டமா மனசில்? இல்லை ஃபாதர், சீக்கிரம் போனோன்னா எங்கள் அம்மா பாத்திரம் கழுவி விட்ருவாங்க, அதனால் டைம் ஓட்டிகிட்டு இருக்கேன் இங்கே.
பல நேரங்களில் நாம் அப்படித்தான் நம்முடைய அன்றாட ஜெபம் இருந்து கொண்டே இருக்கிறது. இளைஞர்களிடம் கேட்டால் எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஃபோனில் சார்ஜ் ஏறுற வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணுவேன் ஃபாதர், அதுக்கு மேலெலாம் ப்ரேயர் பண்ணவே மாட்டேன். ஒருவேளை 1% தான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாக ப்ரேயர் பண்ணுவேன். 100% வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய ப்ரேயருக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுடுவேன் ஃபாதர் அப்படி சொல்லுகிற வழக்கும் வாடிக்கை நம்மிடம் இல்லாமல் இல்லை. பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 14:14 எடுத்து யாராவது வாசிக்க முடியுமா? ஃபாதர் சொன்னார், என்னுடைய பங்கு மக்கள்லாம் விவிலியத்தை கையில் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொன்னார். கையிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, ஆனால் விவிலியத்தை எடுத்து வாசிப்பாங்களான்னு கேட்க மறந்துட்டேன் ஃபாதர்கிட்ட. ஆண்டவரே உங்கள் சார்பாக போரிடுவார். ஆண்டவரே உங்கள் சார்பாக போரிடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள். நீங்கள் அமைதியாயிருங்கள். இந்த வசனத்தை, இந்த இறைவாக்கை நீ எங்கேயாவது எப்பயாவது இந்த ஒரு வருடத்துக்குள்ளாக கேள்விப்பட்டுருக்கிறீங்களா? சொல்கிறவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு நம்ம ப்ரொக்ரேட்டர் கொடுத்துருவார். சரிங்களா? ஓகே. விடுதலை பயணம் 14:14 Be still, the Lord will fight for you என்று ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை சொல்லப்படும். நீங்கள் சொல்லலைன்னா ப்ரொக்ரேட்டருக்கு 500 ரூபாய் லாஸ் இல்லை. பிரியமானவர்களே, 2025ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் நபி மும்பை அப்படிங்கிற அந்த இடத்துல மகளிர் கிரிக்கெட் போட்டி, உலகக்கோப்பை மகளிர் அரையிறுதி போட்டி நடக்கிறது. அதில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல ஆஸ்திரேலியா பேட் செய்கிறார்கள். 338 அவருடைய இலக்கு இந்தியாவுக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. இந்தியா சற்று கதிகலங்கி நிற்கிறது. இரண்டாவதாக அவர்கள் பேட் செய்கிறார்கள். பேட் செய்து கொண்டிருக்கிற பொழுது இமலைய இலக்கு, இந்த இலக்கை எப்படி அடைவது என்று சொல்லி எல்லாருமே மனதுக்குள்ளாக சற்று பதட்டம் அடைகிறார்கள். 300க்கு மேலே போயிட்டாலே கொஞ்சம் டர்ரு வாங்கும். அதுபோல தான் இந்த மகளிர் அணியில் இருந்த எல்லாருமே இருந்தார்கள். அப்பொழுது அந்த போட்டியில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அந்த வீராங்கனை 127 ரன்கள் எடுக்கிறார் 138 பந்துகளுக்கு. அவர் எடுத்து விட்டு இந்திய அணியை வெற்றி பெற செய்கிறார். முடித்துவிட்ட பிறகு அவர் சற்று களைப்போடு இருக்கிற பொழுது அவரிடம் நிருபர்கள் கேட்கிறார்கள், எப்படி நீங்கள் இந்த நேரத்தில் ஃபீல் பண்ணுறீங்க என்று கேட்ட பொழுது, எனக்கு என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிற இறை வார்த்தை இதுதான். I was so tired, even now I remember the words, the Lord will fight for you, be still என்கிற இந்த இறை வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இதை நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தேன். இந்த இறை வார்த்தை தான் எனக்கு தெம்பூட்டியது, இந்த இறை வார்த்தை தான் எனக்கு வலுவூட்டியது. அதனால் அன்புக்குரியவர்களே, அவர் சொன்னது, நான் இந்த 138 பந்துகளுக்கு 127 ரன்கள் எடுத்து 4 ஓவர் மீதம் இருக்கிற நிலையிலேயே இந்தியாவை வெற்றி பாதைக்கு நான் அழைத்து சென்றேன் என்று அவர் சொன்னாராம். பிரியமானவர்களே, ஜெபத்தில் வலிமை பெற்று சாட்சிகளாய் வாழ்வோம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நான் அவரை பார்க்கிறேன். பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 14:14 என்னுடைய பங்கில் இருக்கிற இந்த காலண்டரில் இந்த வசனம் தான் இருக்கும். The Lord will fight for you, be still. ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், அஞ்சாதீர்கள் என்கிற அந்த இறைவாக்கோடு தான் என்னுடைய பங்கு காலண்டர் அடிக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இன்னும் பல மேற்கோள்களை அடிக்கடி சுட்டி காட்டலாம். அதே வேளையில் அன்புக்குரியவர்களே, ஜெபத்தினால் வலிமை பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், பல புனிதர்கள் இருக்கிறார்கள், பல மனிதர்கள் இருக்கிறார்கள். சாதாரண மனிதர்களும் கூட ஜெபத்தினால் வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நான் தொடக்கத்தில் சொன்னேன், பிரச்சனை சின்னது அப்படின்னா 5 நிமிடம் ப்ரேயரும்,
பிரச்சனை கொஞ்சம் பெருசுன்னா 50 நிமிடம் பிரேயர் தான் நம்முடைய அன்றாட ஜெபங்களாக இருக்கிறது. அதை கடந்து விட்டு அன்புக்குரியவர்களே 50 நிமிடம் நாம் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் கொடுத்திருக்கிற இந்த உயிருக்காக, இந்த வாழ்வுக்காக, இந்த நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக என்று சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு சேர இணைத்து பார்த்தால் நன்றி என்கிற வார்த்தை மட்டுமே நம்முடைய மனதில் வந்து நிற்கக்கூடும். அதை தவிர எந்த ஒரு வார்த்தையும் நம்முடைய மனதுக்கு முன்பதாக வருவது கிடையாது. பிரியமானவர்கள், ஏறக்குறைய 17 ஆண்டு காலமாக ஜெபத்தில் நிலைத்திருந்து தன்னுடைய மகனினுடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தவர். அவர் பேர் என்ன? அன்னை தெரசாவா? புனித மோனிகா அகுஸ்தினார். அவருடைய வாழ்வு நமக்கு தெரியும். மிக பாவமான ஒரு வாழ்வு. நீங்கள் எந்த பாவத்தை வேண்டுமானால் நினைத்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு எல்லா பாவத்தையும் செய்தவர். கொலை தவிர மீதம் இருக்கிற எல்லா பாவத்தையுமே செய்து மிக கொடிய மனிதனாக, பாவியாக கருதப்பட்ட ஒரு மனிதனாக, மனிதன் என்று சொல்லப்படக்கூட தகுதியற்ற நிலையில் வாழ்ந்தவர் தான் புனித அகுஸ்தினார். அவருடைய வாழ்வு மேம்போக்கான ஒரு வாழ்வாக, உலகப்போக்கிலான ஒரு வாழ்வாக இருந்தது. ஆனால் அவருடைய அன்னை புனித மோனிகா அல்லும் பகலுமாக ஜெபித்து கொண்டே வருகிறார். பிரியமானவர்களே, நாம் ஒரு 5 நாள் ஜெபித்து பார்ப்போம். நான் வேண்டுகிற காரியங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி நொந்து போவோம். ஏன் கடவுள் எனக்கு பற்றி இப்படி செய்கிறார்? கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, இதயம் இல்லையா என்று சொல்லி கடவுளை வசைபாடுவது நம்முடைய மனம் கடந்து போகிறது. அதை விடுத்து விட்டு கடவுள் இருக்கிறார், கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார், கடவுள் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்கிற பதில் மொழி நம்முடைய மனதில் எழும்புவது கிடையாது. பிரியமானவர்களே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு தலைவலி இதுதான், தலைவிதி இதுதான் என்று சொல்லி நாம் கடவுளை குறித்து நொந்து போகிற சூழலுக்கு ஒரு வார பிரேயர் நமக்கு பதிலளிக்கவில்லை என்று சொன்னால் இப்படியாக நம்முடைய பதில் மொழி அமைந்து விடுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய 17 ஆண்டு காலமாக அந்த அன்னை அல்லும் பகலுமாக தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்தை மட்டுமே முன்னிறுத்தி அந்த கடவுளை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இறுதியில் அன்புக்குரியவர்களே, அவர் ஜெயித்து போனார். அவருடைய ஜெபம் வெற்றி பெற்றது. இறுதியில் அன்புக்குரியவர்களே, அந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புனித அகுஸ்தினார் மனம் மாறுகிறார், திருமுழுக்கு பெறுகிறார், ஏனைய அருளடையாளங்களை பெறுகிறார். அடுத்து அவர் மனிதராக மாறுகிறார், அடுத்து கிறிஸ்தவராக மாறுகிறார், அதன் பிறகு ஒரு அருள் பணியாளராக மாறுகிறார், அதன் பிறகு ஒரு ஆயராக மாறுகிறார். அன்புக்குரியவர்களே, கடவுள் வல்லமையோடு செயலாற்றி இறுதியில் அவர் ஒரு ஆயராக, புனிதராக மாறுகிறார் என்று சொன்னால் இதுதான் ஜெபத்தின் வலிமை. அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், 2 வருடம் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி அழுத்து போவதில் நம்முடைய மனம் சோர்ந்து போகிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய நம்பிக்கையில் ஆழம் பெறவில்லை. நம்முடைய நம்பிக்கை மேலிருந்த வாரியாக இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை பொருளற்றதாக இருக்கிறது என்பது தான் அதற்குரிய அர்த்தம். பிரியமானவர்களே, நான் இருந்த சாத்தமட்டி பங்கு தந்தையும் அங்கே தான் இருந்தாங்க. அவருக்கு அப்புறம் தான் நான் அங்கே பங்கு சாமியாராக போயிருந்தேன், உங்களுடைய பங்கு சாமியாருக்கு பிறகு. அந்த இடத்துல ஒரு கடந்த மாதம் ஒரு திருமுழுக்குக்காக நான் சென்றிருந்தேன். பிரியமானவரை, நம்ப மாட்டீங்க, திருமணமாகி 25 ஆண்டுகாலம் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் மிகவும் வருந்தினார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. கோயிலுக்கு வருகிற பொழுது, போகிற பொழுதெல்லாம் நொந்து போய் இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. இந்த கடவுள் கண்ணை திறக்க மாட்டார் ஃபாதர், இந்த இன்னாசியார் கண்ணை திறக்க மாட்டார். நான் வேண்டாத வேண்டுதல் இல்லை, ஜெபிக்காத ஜெபம் இல்லை, ஆனாலும் கூட இந்த கடவுள் என்னுடைய வாழ்க்கைக்கு, குறிப்பாக எங்களுடைய இல்லத்திற்கு ஒரு குழந்தையை கொடுக்கவே இல்லை என்று சொல்லி நொந்து போன காலங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறேன். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த குடும்பத்திற்கு குறிப்பாக ஏறக்குறைய 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு குழந்தை இயற்கையான முறையில் கருத்தரித்து அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டானது. அதுக்கு நான் போயிருந்தேன். போகிற பொழுது என்னுடைய ஸ்டூடெண்ட் அங்கே பக்கத்தில் நின்றுருந்தான். ஃபாதர், இந்த குழந்தை முன்னாடி பிறந்துச்சுன்னா என் வயசு ஃபாதர் சொன்னான். அப்போ தான் எண்ணி பார்த்தேன், அந்த குழந்தையை நான் உச்சி பார்த்து கொண்டே இருந்தேன். நான் பார்த்தேன், ஏன் ஃபாதர் இப்படியே பார்க்குறீங்க? இல்லை, இது அதிசய குழந்தை, சாதாரண குழந்தை அல்ல. ஏறக்குறைய 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு
உயரிய அரிய அற்புதமான ஒரு குழந்தை இந்த குழந்தை என்று சொன்னேன். ஆக 25 ஆண்டு காலமாக அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஜெபத்திற்கு பலன் கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு ஜெபமாக அல்ல, மாறாக கண்ணீரோடு, அழுகையோடு, அங்கலாய்ப்புகளோடு, மனதில் பல வருத்தங்களோடு, ஆனாலும் அவ்வப்போது சற்றே மேலே கீழே எழும்பி போகிற நம்பிக்கையோடு அவநம்பிக்கைகளோடு கூடிய ஒரு ஜெபம் தான் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறது என்பதாக எண்ணி பார்த்தேன். அன்புக்குரியவர்களே, உண்மையிலே அந்த நாளில் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து அந்த நிகழ்வில் பங்கெடுத்தது. அன்புக்குரியவர்கள், இது போன்று நம்முடைய வாழ்விலும் ஜெபத்தின் வழியாக பல்வேறு நலங்களை வளங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதில் ஐயமில்லை. பல நேரங்களில் நாம் அதை உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடவுள் ஒருபோதும் நம்முடைய குரலுக்கு செவிமடுப்பது இல்லை என்பதாக அல்ல, மாறாக கடவுள் நம்முடைய நம்பிக்கையை உற்று பார்க்கிறார். நாம் வேண்டுகிற வேண்டுதலை அவர் கனிவோடு கண்ணோக்குகிறார் என்பது அன்றாட வாழ்வில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக உன்னதமான உண்மையாக இருக்கிறது. நட்சத்திரத்தை நாம் வாசிக்கின்றோம். அவர் நேர்மையற்ற நடுவர் என்று தெரியும். அதே போல் இவர் கைம்பெண், இவருடைய வாழ்க்கைக்கு யாரும் இல்லை, இவருடைய அடுத்த கட்ட வாழ்வுக்கு அல்லது நிகழ்வுக்கு யாரும் துணை இல்லை, தனி மரமாக இருக்கிறார். ஆனாலும் பொறுமையோடு அந்த நேர்மையற்ற நடுவரை சென்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நொடி அல்ல, 2 நொடி அல்ல, பல முறையாக அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார். தொந்தரவின் நிமித்தமாக அந்த நேர்மையற்ற நடுவர் அவருக்கு நீதி வழங்குகிறார் என்று சொன்னால், உண்மையில் அன்புக்குரியவர்களே, ஒரு நேர்மையற்ற நடுவருக்கு அவருடைய மனம் கசந்து அல்லது மனம் உவந்து அவருக்கு அந்த கைம்பெண் கேட்ட அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முனைகிறார் என்று சொன்னால், உன்னதமான கடவுள், வல்லவரான கடவுள், நல்லவரான கடவுள் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் இருப்பாரா? ஒருபோதும் அந்த அன்பு கடவுள் நம்முடைய குரலுக்கு செவிமடுக்காமல் இருக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, அன்னை தெரசாவுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வு ஒன்று. ஒரு முறை அவருடைய இல்லத்தில் ஏறக்குறைய அருள் சகோதரிகள் பல பேர் வந்திருக்கிறார்கள். அவர் பணிகளுக்காக, ஒரு அனுபவத்துக்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரு கிராமப்புற அனுபவத்துக்காக சென்றிருக்கிறார்கள். மதிய நேர உணவுக்கு அவர்கள் வர வேண்டும். காலையில் அந்த உணவு பொருட்கள் எல்லாம் வரவில்லை. உணவு சமைப்பதற்கான சாத்தியக்கூறு எதுவுமே இல்லை. எல்லாரும் பயப்படுகிறார்கள். குறிப்பாக அந்த உணவுக்கு பொறுப்பான சகோதரி ஒருவர் அன்னை தெரசாவிடம் போய் கேட்கிறார், அம்மா, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது? ஒன்றுமே இல்லை, கோதுமை இல்லை, அரிசியும் இல்லை, என்ன செய்கிறது கேட்குறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் ஒரு பெரிய மனிதரோடு பேசி கொண்டிருக்கிறபோது சொல்லுகிறாங்க, ஏன்ட்ட ஏம்மா சொல்கிற? போய் ஆண்டவர்கிட்ட சொல்லு, போய் நக்கரை ஆண்டவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். அந்த 2 சகோதரிகள் போகிறாங்க, நக்கரை ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய உள்ளங்கள் என்னவா இருக்கிறது? உணவு இல்லை, உணவு எப்படி கொடுப்பது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர் எல்லாருக்கும் உணவு கொடுக்க முடியுமா என்கிற ஒரு கவலையோடு அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணமெல்லாம் இந்த உலகு சார்ந்த காரியங்கள் இருக்கிறது. உணவு பொருட்கள் அதன் மீதான தாகத்தோடு இருக்கிறது. ஆனால் மீண்டும் அன்னை தெரசாவை பார்த்து 2 பேரே போய் சொல்கிறாங்க, அம்மா, நேரமாச்சு, இந்த ஒரு அரை மணி நேரத்தில் சிஸ்டர்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க, அவங்களை எப்படி சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு கேட்குறான். மீண்டும் அந்த அன்னை சொல்லுகிறார், நீங்கள் போங்க, நக்கரை ஆண்டவர் சொல்லுங்கள், ஏம்மா ஏன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். மீண்டுமாக அந்த அரசுகளை செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆச்சரியம். அங்கு சில மனிதர்கள் வருகிறார்கள், வந்து கேட்குறாங்க, அம்மா, நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தோம், ஏறக்குறைய ஒரு 500 பேருக்கான உணவு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம், யாருமே வரலம்மா, சாப்பாடு அப்படியே இருக்குது, நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த அன்னை தெரசா அதை அப்படியே வாங்கி கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, நாம் எண்ணுகிற எண்ணங்களை விட, நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை விட ஆண்டவருடைய அருளும் வல்லமையும் சிறந்தது. அவர் நம்மை ஆய்ந்து அறிந்திருக்கின்றார். நாம் எழுவதையும், படுப்பதையும், தூங்குவதையும், உறங்குவதையும், நடப்பதையும் எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிற அந்த அன்பு கடவுளுக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகள் தெரியாதா? உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்கள் புரியாதா? இந்த கடவுள் என்ன மண்ணா கல்லா? இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர், நம்முடைய உள்ளத்து மேன்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டவர், தெரிந்து கொண்டவர். இந்த கடவுள் நம்மை முழுவதுமாக அன்பு செய்கிறவர். எக்காலத்திலும் எந்நேரத்திலும் நம்மை முழுவதுமாக அன்பு செய்கிற கடவுளாகத்தான் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன ஞாபகம் இருக்கிறது, வீட்டில் நான் செமினரிக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி
சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க அப்பா. செவ்வாய்க்கிழமை அதே போல் வெள்ளிக்கிழமை எல்லாம் கூப்பிடுவாங்க. அதனால் ஒரு 8 மணி 8:30 மணி அப்படி கூப்பிடுவாங்க. போய் உட்காருவோம், நாங்கள் எல்லோரும் உட்காருவோம், அக்கா தம்பி எல்லாரையும் உட்காருவோம், போய் ஜெபம் பண்ண உட்காருவோம். உட்கார்ந்த பிற்பாடு ஜெபமாலையெல்லாம் கையில் கொடுத்துருப்பாங்க, அப்படியே உருட்டிக்கிட்டே இருப்போம். தூங்கி விழுந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கிறது. அதே நேரத்தில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் கேட்பேன், அக்கா கிட்ட முடிஞ்சிருச்சா, ப்ரேயர் முடிஞ்சிச்சா, எத்தனாவது 10 போகுது அப்படிலாம் கேட்ட காலங்கள்லாம் உண்டு. ஏன்னா அவ்வளவு பக்தியெல்லாம் அப்பொழுது இல்லை. பல நேரங்களில் செமினரிக்கு வந்த ஒரு பாடு கூட ஆங்கிலத்தில் தான் எங்களுக்கு இந்த ப்ரேயரெல்லாம் இருக்கும். ஆமேன் அப்படி சொன்னோடனே ப்ரேயர் முடிஞ்சிச்சு சாப்பாடு போட்டுருவாங்க, அப்படி தான் நினைத்தது உண்டு. ஒரு வார காலத்திற்கு அப்படி தான் நினைத்தது உண்டு. எப்போ சோறு போடுவாங்க, எப்போ ஆமேன்னு சொல்லி முடிக்கிறாங்களோ அப்போ தான் சோறு போடுவாங்க, அப்படிலாம் நினைத்த காலங்கள் எல்லாம் உண்டு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட ஜெபம் நம்மை அனுதினம் உயர்த்தும் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் நம்மால் கூறிவிட முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் எண்ணி பார்ப்போம். நான் இங்கே வந்திருக்கின்றோம், கடவுளை நோக்கி வந்திருக்கின்றோம், திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்திலும் உன்னதமான உயர்ந்த மேன்மையான ஜெபமாக இருக்கிற திருப்பலியில் நாம் பங்கெடுத்து ஜெபிக்க வந்திருக்கிறோம் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் இந்த திருப்பலியின் வழியாக பல்வேறு நலங்களை வளங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம் என்பதன் அடையாளம்தான் நாம் குழுமி வந்திருப்பது. ஆண்டுதோறும் நம்முடைய அன்பு பாதுகாவலப்பின் சந்தியாகப்பிற்கு விழா எடுத்து கொண்டு இருக்கின்றோம். நம்பிக்கை உணர்வோடு இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வழிநடத்திய கடவுளுக்கு நன்றி உணர்வோடு, குறிப்பாக நம்முடைய பாதுகாவலுடைய பரிந்துரையில் ஆண்டவர் நம்மை நிறைவாக வழிநடத்தி வந்திருக்கிறார் என்கிற உள்ளத்து உணர்வோடு அவர் நன்றி சொல்லவும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளவும் நாம் அனுதினமும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்க வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை திருமணமான ஒரு நபர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் எத்தனை முறை ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார் 3 முறை அப்படின்னார். நான் சொன்னேன், பகல், அதாவது காலை, மதியம், இரவு, இந்த 3 வேளையும் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறாருல அதுதான் ஜெபம்னு சொல்கிறாரோ அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர், எங்கள் அம்மா கூப்பிடும் பொழுது கடவுளே எங்கள் அம்மா வேறு எது வேலை சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். அடுத்து என்னுடைய மனைவி கூப்பிடும் பொழுது காப்பாற்றுங்க கடவுளே அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே போவேன். அடுத்ததாக மாத கடைசியில் சம்பள காசெல்லாம் இல்லாமல், காசு பையில் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கடவுளே ஏதாவது எனக்கு கொஞ்சம் பைசா கிடைக்கட்டும் அப்படி சொல்லி நான் வேண்டுவேன் அப்படி சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் என்பது ஒரு உரையாடல், கடவுளுக்கும் நமக்குமான ஒரு உரையாடல், ஆத்மார்த்தமான ஒரு உரையாடல். அதைத்தான் நம்ம முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம். பரிந்துரைக்கின்றார். குறிப்பாக ஆபிரகாம் கடவுளை நோக்கி அந்த மக்களுக்காக பரிந்துரை செய்கிறார். ஆண்டவரே, ஒரு 50 பேர் நல்லவர்களாக நேர்மையாளர்களாக இருந்தால் அவரை அழித்து விடுவீரா அப்படி சொல்லி கேட்குறார். அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். மீண்டும் ஒரு 5 பேர் குறைஞ்சு ஒரு 45 பேர் இருக்கிறார்கள், நல்லவர்களாக இருக்கிறார்கள், மீதமுள்ளவர்கள்லாம் கெட்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்களை முன்னிட்டு அந்த 45 பேரை முன்னிட்டு இந்த நகரை அழிப்பீரோ அப்படி கேட்குற பொழுது மாட்டேன் அப்படி சொல்லுகிறார். தொடர்ந்து 20 பேர், அடுத்து 10 பேர் என்று வருகிற பொழுது கடவுள் அப்படியே மனம் இறங்குகிறார். பிரியமானவர்களே, இது போன்ற ஒரு உரையாடல் தான் நம்முடைய அன்றாட ஜெபமாக இருக்க வேண்டும். நம்ம பல நேரங்களில் கடவுளிடம் நம்ம கேட்கிற பொழுது மளிகை லிஸ்ட்டு போல அரிசி 5 கிலோ, துவரம் பருப்பு 2 கிலோ, உளுந்தம் பருப்பு 3 கிலோ என்று சொல்லி வரிசையாக அடுக்கி வைத்து கொண்டிருப்பது போல கடவுளை எனக்கு அதை கொடு எதை கொடு என்று சொல்லுவதில் தான் நம்முடைய மனம் அடிக்கடி போய்கொண்டே இருக்கிறதே ஒழிய, ஆண்டவரே எனக்கு நல்ல மனதை தாரும், நல்ல உறவுகளை எனக்கு தாரும், உறவுகளோடு நல்ல உறவை பேணுவதற்கு தேவையான ஆசிரியர் எனக்கு கொடுங்க என்று சொல்லி நாம் வேண்டுகிறோமா என்று நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது விவிலியம் வாசித்து ஜெபிப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். கஷ்டமான காலங்களில் நேரங்களில் அந்த கடவுளே நமக்கு துணை என்று சொல்லி இணைச்சட்ட நூல் 31:8 சொல்லப்படுவது போல கடவுளே உமக்காக முன்பே செல்வார், உமக்காக முன் செல்வார் என்கிற அந்த இறை வார்த்தையை கண்ணுற்று பார்த்து கடவுள் எனக்காக இருக்கிறார், கடவுள் எனக்காக துன்புறுகிறார், நான் அழுகிற பொழுது அவர் அழுகிறார், நான் சிரிக்கின்ற பொழுது அவர் சிரிக்கின்றார் என்கிற உணர்வோடு அந்த கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்க பக்குவப்படுகின்ற பொழுது கடவுள் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் நாம் அழுகின்ற பொழுது அழுகிறவர் தான் அந்த கடவுள்.
நாம் அழுகின்ற பொழுது நாம் பெற்றெடுத்த தாயோ அல்லது தந்தையோ அழாமல் இருக்க மாட்டார்கள். ஓரளவு மனதிலாவது அந்த வருத்தத்தை பதிவு செய்வார்கள். அதே போல தான் அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு கடவுள் நாம் நம்புகிற கடவுள், நாம் அழுகின்ற பொழுது அழுகிற கடவுள், நாம் சிரிக்கின்ற பொழுது சிரிக்கின்ற கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை தான் நாம் கடவுளாக கொண்டிருக்கின்றோம். ஏதோ மரக்கட்டையையோ அல்லது கல்லையோ மண்ணையோ நாம் கடவுளாக கொண்டிருப்பதில்லை. நாம் நம்புகிற கடவுள், நாம் வேண்டுகிற கடவுள், நம்முடைய இன்ப துன்பங்களை ஆய்ந்து அறிந்திருக்கின்ற கடவுள், நம்மை முழுவதுமாக அறிந்திருக்கின்ற கடவுள், நம்முடைய பலவீனங்களையும் பலங்களையும் அறிந்திருக்கிற கடவுள், நம்முடைய உள்ளத்து உணர்வுகளையும் வேண்டுதல்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆய்ந்து அறிந்திருக்கின்ற கடவுள். இப்படிப்பட்ட கடவுளிடம்தான் நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்புவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை ஒவ்வொரு பொழுதும் அரவணைக்கின்ற கடவுளாக, ஒவ்வொரு முறையும் நம்மை தேற்றுகின்ற கடவுளாக, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நம்மை தூக்கி விடுகிற கடவுளாக இந்த அன்பு கடவுள் இருக்கிறார். இந்த அன்பு கடவுள் நம்மை தூக்கிவிட வேண்டுமென்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த அன்பு கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் நம்மை உயர்த்தும், ஜெபம் நமக்கு ஜெயம் கொடுக்கும் என்பது தான் உண்மை. இது அனுபவ பாடம். இதுதான் பல்வேறு புனிதர்கள் குறிப்பாக நம்முடைய பாதுகாவல் புனித சந்தியாக விட்டு சென்றிருக்கிற ஒரு வாழ்க்கை பாடமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆழமாய் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய ஜெபம் எவ்வாறாக இருக்கிறது? அன்றாட தேவைகளை குறித்ததாக இருக்கிறதா? என்னுடைய ஜெபம் ஆன்மீக தேவைகளை குறித்ததாக இருக்கிறதா? இன்னுமாக என்னுடைய ஜெபம் உலகளாவிய தேவைகளை முன்னிட்ட வண்ணமாக இருக்கிறதா? அல்லது என்னுடைய ஜெபம் அன்றாட வாழ்க்கை நெறிமுறைகளை சீர்படுத்த வேண்டும் என்பதற்கானதாக இருக்கிறதா என்று இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். குறிப்பாக இறுதியாக ஒன்றே ஒன்று திருத்துதர் பணிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் பிரிவு 8வது சொற்றொடர். வாசிங்க. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த சீடர்களை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இறை வார்த்தை. நாம் எல்லாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவர் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த அரங்கில் சொன்ன வார்த்தை, பிரியமானவர்களே, அவர் ஒரு உன்னதமான ஒரு சாட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆண்டவரே எனக்காக போரிடுவார், அஞ்சாதீர்கள், be still, the Lord will fight for you. இந்த வார்த்தையை நமக்குரிய வார்த்தையாக எடுத்துக்கொள்வோம். நாம் துன்பத்தில் உளர்கின்ற பொழுது, சங்கடங்களை சந்திக்கின்ற பொழுது, நாம் அடுத்த கட்ட வாழ்வை எப்படி நகர்த்துவது என்கிற கேள்விக்குறி உள்ளாகின்ற பொழுது நாம் இந்த வார்த்தையை எண்ணி பார்ப்போம். விடுதலை பயணம் 14:14. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், அஞ்சாதீர்கள் என்கிற வார்த்தையை நாம் எண்ணி பார்ப்போம். குறிப்பாக இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவர் தன்னுடைய வாழ்வில் ஒரு அனுபவ பாடமாக இது சொன்னார். ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, ஏதோ வந்த இறைவார்த்தை சொல்லிவிட்டு போவோம் என்பதற்காக அல்ல, அவருடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு இறைவார்த்தை. அதனால தான் அந்த களைப்புற்ற நேரத்திலும் சோர்வுற்ற அந்த நேரத்திலும் அவர் இந்த வார்த்தையை சொல்லி சான்று பகர முடிந்தது என்றால், உங்களாலும் என்னாலும் இந்த இறைவார்த்தை சுமந்து கொண்டிருக்கிற, வாசிக்கின்ற, தியானிக்கின்ற நம்மால் இந்த இறை வார்த்தைக்கும் இறை வேண்டலுக்கும் ஜெபத்திற்கும் சாட்சிகளாக வாழ முடியும். முதலில் ஜெபத்திலே வலிமை பெறுவோம், வலிமை பெற்று இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ்வோம். அதுதான் நம்முடைய அன்பு புனிதர் அவருடைய வாழ்வில் வெளிக்காட்டியது. அதை நம்முடைய வாழ்விலும் செயல்படுத்த ஆற்றலை வேண்டுவோம். அதற்காக நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாபரருடைய பரிந்து ஜெபத்தை நாடுவோம். ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். The Lord will fight for you. Be still. Amen. அனைவரும் எழுந்து நிற்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்
விரும்பியதெல்லாம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம் ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய வாக்கை நம்பி நம்முடைய தேவைகளுக்காக வேண்டுவோம். அன்பு இறைவா, எம் உலக திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகளை அனைவரையும் உமது அருளால் நிறைவாக்கும். அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து இறைமக்களை உம்மை நோக்கி வழிநடத்த அருள் தாரும். எம் திருச்சபை உலகிற்கே நம்பிக்கை என ஒளியாக விளங்கி உமது ஆசி வழங்கிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றலின் ஊற்றே எம் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்த அருட்தந்தையர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆன்மீக வலிமையையும் அருளும். இவர்களது இறைப்பணி பலரின் வாழ்வில் உமது அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தும் கருவியாக அமையட்டும். தொடர்ந்து உற்சாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்ற உமது அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானம் அருளும் இறைவா, ஆலய வளர்ச்சிக்கும் இறைப்பணிக்கும் இத்திருவிழா நாட்களுக்கும் உதவி செய்யும் நன்கொடையாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். அவருடைய குடும்பங்களில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி பெருகி உமது அளவற்ற அன்பினால் எல்லாம் பெற்று நலமுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் தரும் எம் இறைவா, பொறுமை, தனிமை மற்றும் பல்வேறு துன்பங்களில் வாழும் சகோதர சகோதரிகளின் தேவைகளை நீரே நிறைவேற்றி அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளித்து புது வாழ்வுகளை திறந்து அவர்களுக்கு அன்பும் அமைதியும் பெற்று வரமலுற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் தரும் இறைவா, வறுமை, தனிமை மற்றும் பல்வேறு துன்பங்களில் வாழும் சகோதர சகோதரிகளின் தேவைகளை நீரே நிறைவேற்றி அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளித்து புதிய வாழ்வின் வாயில்களை திறந்து அவர்கள் அன்பும் அமைதியும் பெற்ற வாழ வரமுள்ள உம்மை மன்றாடுகிறோம். நலமருளும் இறைவா, கல்வி கற்கும் மாணவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர உமது துணையை வழங்கும். அவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறவும் நல்ல எதிர்காலம் அமையவும் ஆசிர் அருளும். மேலும் நோயினால் துன்புறும் அனைவருக்கும் உடல் நலத்தையும் மன அமைதியையும் வழங்கி விரைவில் குணமடைய செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டுவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, என்னை நோக்கி கூப்பிடு, உன் ஜெபத்தை நான் கேட்பேன். துன்ப வேளையில் உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. முத பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் துன்பங்கள், கஷ்டங்கள், பல்வேறு தேவைகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீதாமே ஏற்று என் பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு செல், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அன்னாளுக்கு கூறிய அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து நலமோடு வாழ அருள் புரிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என்னிடம் உள்ளதும் இதுவரை சேர்த்ததும் எல்லாம் தந்தது நீதானே. எல்லாருமே என் இறைவா, என்னிடம் உள்ள
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானி பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் விழாவை உமக்குகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, முது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனிதர் திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக பொன்விழா ஆண்டின் நவநாள் திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கின்ற உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். நாங்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவுடன் உமது அருளினாலும் இரக்கத்தினாலும் எங்களுக்கு தந்தருள்வீராக. இன்னும் சிறப்பாக இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித மோட்சராக்கினை மாதா அன்பியத்தினர், புனித அருளானந்தர் அன்பியத்தினர் மற்றும் வின்சென்தே பவுல் சபையினர், இன்று திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்கள் என இவர்களுடைய மன்றாட்டுகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் கனிவுடன் செவி சாய்த்தருளும். ஒரு நாள் உயிர்த்து எழுவோம் என்று எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த நாள் இறந்தவரையும் திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த திருமுக வழியினால் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, என் பங்கின் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகுகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் நமக்கு தந்த அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறியானவரின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். நீரே
அன்பார்ந்தவர்களே, 6ஆம் நவநாளை இப்போது நாம் நிறைவு செய்கின்றோம். எனவே இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியங்களின் சார்பாக அருட்தந்தையர்களுக்கு வாழ்த்தும் சிறப்பும் செய்ய இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தங்க திருவிழாவாம் இந்த பொன்விழா ஆண்டின் 6ஆம் நவநாள் திருப்பலியிலே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த அருட்தந்தையர்களுக்கு நாம் சிறப்பு செய்தோம். ஆனாலும் இந்த நாளில் அவர்களை நாம் வாழ்த்தவும் பாராட்டவும் அவர்களுக்கு சிறப்பாக நன்றி சொல்லவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்த வருடம் நம்முடைய திருத்தலத்திற்கு 50ஆம் ஆண்டு திருவிழா. மறை மாவட்டத்திலிருந்து இருக்கின்ற முக்கியமான அருட்தந்தையர்கள் விஜி ஃபாதர் வந்தாங்க. அடுத்து 1000 அவர்கள் பொன்விழா சிறப்பு திருப்பலிக்கு வருகை தர இருக்கிறாங்க. அதே போல் நம்முடைய மறை மாவட்ட பொருளாளர் தந்தை அவர்களும் வர வேண்டும் என நாம் அன்புடன் அவர்களை அணுகி அழைத்த போது மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா நம்முடைய திருத்தலத்திற்கு எல்லா அருட்தந்தையர்களுமே நாம் அழைத்த போது மகிழ்வோடே வர ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒரு சிறப்பான ஒரு திருத்தலம். அதுவும் ஃபாதருக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஃபாதர் நம்மளுடைய சந்தியாகப்பருடைய ஒரு சிறப்பான பக்தர். நீங்கள் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஃபாதர் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, வந்து இங்கு ஜெபம் செஞ்சுட்டு போவாங்க. சந்தியாகப்பருடைய ஒரு அருமையான சிறந்த பக்தர். 2-3 முறை நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு முறை தான் ஃபாதரை கூப்பிடும்போது வந்தாங்க. மற்ற புறம் அவங்க வந்துட்டு அப்படியே போகும்போது தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு நம்மளுடைய இந்த திருத்தலத்தின் மீது சந்தியாகப்பர் மீது மிகுந்த ஒரு பற்று கொண்டவராக நல்ல ஒரு பக்தராக இருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் இங்கு கருமண்டபத்திலே பங்கு தந்தையாக இருந்தபோது நம்மளுடைய திருத்தலத்திற்கும் சில மாதங்கள் பொறுப்பாளராக இருந்து இந்த திருத்தலம் வளருவதற்கு அந்த நேரத்தில் தக்க ஆலோசனைகளை தந்து அவர்கள் உதவி இருக்கின்றார்கள். எனவே இதே போல நம்முடைய இந்த பொன்விழா ஆண்டை முன்னிட்டு நாம் சிறப்பாக கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்ற இந்த புதிய கோபுரம் மற்றும் புதிய பீடம் மற்றும் புனரமைப்பு பணிகளுக்கும் மறைமாவட்டத்தின் சார்பாக அவர்கள் உதவி செய்யவும் இருக்கின்றார்கள். எனவே இல்லை, ஏற்கனவே தந்தை அவர்களுக்கு தெரியும். அதனால் இப்படியாக ஒரு அருமையான தந்தை இன்றைய நாளில் வந்து நமக்காக ஜெபித்திருப்பது ரொம்ப கூடுதலான சந்தோஷம், மகிழ்ச்சி. எனவே தந்தை அவர்களுக்கு மீண்டுமாக நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் பெயராலும் நம் அனைவரின் பெயராலும் பக்தர்களின் பெயராலும் நாம் கைகள் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை, நன்றிகளை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்ந்தவர்களே, அடுத்ததாக இன்று மிக அருமையாக பிரசங்கம் வைத்த அருள் தந்தை ஆண்டனி பால்ராஜ் அவர்கள் சொன்னது போல சாத்தமுட்டியிலே எனக்கு அடுத்து அங்கு பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணி செய்தார்கள். அதற்கு முன்பாக அவர் திருத்தொண்டராக என்னிடம் ஒரு 6 மாதம் அங்கு பயிற்சி எடுத்தாங்கன்னா என் கூட இருந்து அந்த பணிகளை செய்தார்கள். கல்வி பணி மீது மிகுந்த ஒரு பற்று கொண்டவர். அப்போதே கிராமர் கிளாஸ்லாம் எடுத்து அந்த வருடத்தில் ஆங்கிலத்தில் அதிகமாக மதிப்பெண் எடுக்க உதவியவர். அதே போல் சென்ற இடமெல்லாம் மக்களோடு மிக எளிமையாக அன்பாக பாசத்தோடு பழகக்கூடியவர். எனவே இன்றைய நாளில் நாம் எப்படி நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை மிக அழகாக சொல்லி இந்த மிக சிறப்பாக இன்றைய நாளில் ஒரு அருமையானதொரு மறையுரையை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது சோமரசம்பேட்டை பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற அருள் தந்தை அவர்கள் என்னுடைய பொன்விழா ஆண்டின் இந்த நவநாள் திருப்பலியில் பங்கேற்று நமக்காக ஜெபித்ததும் மறையுரை சிந்தனைகளை வழங்கியதும் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அருள் தந்தை ஆண்டனி பால்ராஜ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கைகள் தட்டி நம்மளுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்ந்தவர்களே, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள்
புனித மோட்சராக்கினி மாதா அன்பியத்தினர், புனித அருளானந்தர் அன்பியத்தினர் மற்றும் வின்சென்ட் பவுல் சபையினர் வழக்கம் போல ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு சிறப்பித்திருக்கின்றார்கள். ஆலய தூய்மை பணிகளையும் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். எனவே முன்னுரை மன்றாட்டுகள் எல்லாம் மிக சிறப்பாக நன்றாக எழுதி இன்றைய நவநாளை சிறப்பித்த இந்த அன்பியங்களுக்கும் பக்த சபைக்கும் நம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சந்தியாபின் பக்தர்களே, 6ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் உங்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் ஜெபிப்பதற்கும் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்குரிய பங்கு தந்தை அருட்பணி அமல்ராஜ் அவர்களுக்கும், ஆலய பங்கினுடைய நிர்வாக குழுவினர், இளைஞர் குழுவினர் மற்றும் இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் இரு தந்தையின் பெயரால் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாப்பரின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றிருக்கின்றோம். அவருடைய வேண்டுதலால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.